வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா டாஸ் எஸ்டாசியோன்ஸ். திரைப்படம் வெளியான 2022. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகோ நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலியன் பாப்லோ கொன்சாலஸ். இந்த ரைட்டர்ஸ் ஹெலேனா கோல்மேன் அண்ட் ஹானா இசபெல் ஃபெர்னாண்டஸ். இந்த திரைப்படத்தில் தெரேசா சாண்டஸ் மரியாவை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, டாஸ் எஸ்டான்சியோஸ் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. அதாவது வந்து மெக்சிகோவில் இருக்கிற ஒரு மலை கிராமமான பூக்கோ. அது வந்து பார்த்திங்கன்னா டெல்ஸ்கா ஐலாண்ட் கிட்டே இருக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குக்கிராமம். ரொம்ப கம்மியான மனிதர்கள் வாழ்கிற இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா படத்தின் கதாநாயகனா மரியா யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அவங்க வந்து ஒரு டெக்கிலா ஃபேக்ட்ரியோட ஓனருங்க. அவங்க டெக்கிலானா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆல்கஹால். அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வந்து டெக்கிலா ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. இப்போ என்னென்னா அவங்களோட அந்த டெக்கிலா அந்த டெக்கிலா வந்து உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற நீலக்கத்தாழை அப்படின்ற அகேவ் சொல்கிறாங்க. நீலக்கத்தாழை அப்படின்ற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது பிகாஸ் ஆஃப் த ஒரு பிளேகால. இப்போ என்னென்னா இவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து ஒரு கட்டத்தை ரன் பண்ண முடியாமல் போகுது. எப்படியாவது நம்ம ரன் பண்ணியே தீரணும்னு முடிவு எடுத்து அவங்க சில போராட்டங்கள் பண்ணுறாங்க. இதனிடையில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனி வந்து அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ இதிலிருந்தெல்லாம் மீண்டு இறுதியில் அவங்க ஃபேக்ட்ரியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்காரங்க. டாஸ் எஸ்டாசியோன்ஸோடைய மிக முக்கியமான படம் நான் பார்க்குறது வந்து இந்த படத்துடைய நரேஷன் ஸ்ட்ரக்சர். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேரக்டரை மையப்படுத்தி பல விஷயத்தை பேசும்போது மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த படத்தோடைய ஓப்பனிங்கில் அந்த கேரக்டரைஸ் பண்ணுற இடத்துல இருந்து அந்த கேமரா மூவ்மெண்ட் ஆகும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடணும் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி என்ன சொல்கிறதுங்க, இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ எ லாட் ஆஃப் திங் இன் திஸ் ஃபிலிம். என்னன்னா ஃபஸ்ட் அந்த கேரக்டர் மரியான்ற அந்த கதாபாத்திரத்தை ஒட்டி தான் ஒட்டுமொத்த கதைக்கணுமே. அதாவது மரியா வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு டெக்கிலா கம்பெனி வச்சு நடத்திருக்காரு. அதை இவங்க ஓவர்டேக் பண்ணி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் கதாபாத்திரம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது எப்படியாவது இதை வந்து சர்வை பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கடன்கள் நிறைய இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியை விற்றுட்டா அந்த கடனை அடித்தா நல்லா இருக்கலாம். பட் ஸ்டில் she had to run the factory. She have to do it because of its family business. And other than that அங்கே வேறு வழி கிடையாது, இது மட்டும்தான் வழி. அங்கே இருக்கிற அந்த சின்ன கிராமத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரொம்ப கம்மியான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்வாதாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரி நம்பி தான் அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் பேஸ். ஸோ அப்படின்னும் போது அந்த கதாபாத்திரம் ஆரம்பத்திலிருந்து எந்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்துடைய உணர்வுகள். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இதை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இடம். ஸோ அங்கே ஒரு பேஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இது வந்து இது மாதிரி ஆகுதே, நம்ம எதையாவது வந்து நம்ம பண்ணி இதை காப்பாற்றணுமே அப்படின்ற இடத்துல ஒரு டவுன் ஆகிற இடம், அந்த இடத்துல ஒரு பேஸ். அண்ட் கிட்ட நெருங்க எண்டு வரும்போது டேய் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா துணிஞ்சு செய்கிற ஒரு பேஸ். இந்த 3 பேஸ் தான் அந்த கதைக்களம். அந்த 3 பேஸ்க்குள்ளே இந்த படத்தில் என்னென்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் கொண்டு வராங்க, ஒரு கிராமத்தோட அழகில கொண்டு வராங்க, ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி குக்கிராமன்றது வந்து அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கிறது கொண்டு வராங்க. எக்கச்சக்க விஷயத்த இந்த அம்மாவோட 3 ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வராங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து இன்னொரு சலூன் கடை வச்சு நடத்துகிற அம்மா வருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் இதுக்குள்ள பின் பண்ணுற இடம் சீட்டா அது எல்லாமே சூப்பருங்க. இந்த படத்தில் நிஜமாவே சூப்பருங்க. நான் சும்மா சொல்லக்கூடாது. அதாவது இந்த 3 பேஸ் நான் சொன்ன மாதிரி இதை அழகாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த ஒரு கேரக்டரை மையப்படுத்தி. ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய நரேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. விஷுவலி இட் வாஸ் அ வெரி ஆக்ஸ்டிங் ஃபிலிம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படம் இன்னொரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரியாவை பண்ண தெரேசா சாண்டஸ் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது அந்த அம்மா ஸ்டார்ட்லேருந்தே ஃபஸ்ட்டில் வந்து ஒரு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
கார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. கார் இடத்துல கோவப்படுவாங்க. ஆனால் அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த முகபாவத்தில் சிரிப்புன்றதே இருக்காது. ஒரு ஒரு இடத்துல சிரிப்பாங்க, ஒரு இடத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சிரிச்சு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஒரு பொண்ணு ஒன்று அவங்க சூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்த அப்புறமும் மாற்றம் நிகழ்ந்துரும்ன்றதை நினச்சி ஒரு 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 சிரிப்பு ஒரு வரும். அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஸ்லோலி ஷி கம்ஸ் பேக் டு த திங். ஏன்னா இது என்னதான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளுவாங்க. மிக முக்கியமாக ஒரு ஒரு கடைக்கு ஒரு கோவத்தை ஒரு இடத்துலேருந்து கடைக்கு போவாங்க. அதாவது அவங்க எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த கீ எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோடு போட்டு விட்ருவாங்க காரில். அவங்களோட கோபத்தை அந்த காரில் காட்டுற இடம் அந்த அந்த அதாவது வந்து இந்த எம்என்சி மேலே இருக்கிற கோபம் இந்த அதை வந்து அந்த இடத்துல காமிச்ச இடம் வந்து இட் வாஸ் ரியலி ஒரு எதுவுமே பண்ண முடியாத ஒருத்தன் என்ன பண்ணுவான். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இடத்துல அந்த கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே. அண்ட் தென் வந்து படம் முடிவதற்கு முன்பு அவ்வளோதான் இல்லை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழற இடம் இட் வாஸ் ரியலி சூப்பர். அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எண்ட் டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுற இடம். அண்ட் தென் த கிளைமேக்ஸ் அதுக்குள்ளே யாருமே இல்லைனாலும் ஒரு வீரநடை கூட நடக்கிற மாதிரி ஒரு இதோட அந்த கதை முடியும். அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிஜமாகவே இந்த படத்தை தூக்கி இங்கே நிறுத்திருக்குன்னு தான் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் முடிஞ்ச சொல்கிறது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஃபிலிம் தான். அதாவது நான் சொன்ன அந்த ஸ்டார்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இவ்வளோ தூரம் ரசிப்பீங்க. ஏன்னா படம் பொறுமையாக போகுது நான் இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க இது வந்து உங்களுக்கு இதுவாகிடும். பட் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதால நான் இவ்வளோ பேசுகிறேன். அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. இட்ஸ் a slow paced film, but you have to get into the character and then you will enjoy the filmன்றது தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு அழிவை நோக்கி போகிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க. எம்என்சிஸ் ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாறக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அது சும்மா நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ளே வைக்கப்பட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சலூன் கடைக்காரம்மாவோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல வந்து இவங்க முடிவெட்டு வரும்போது ரொம்ப இது இருக்காது, 2 பேரும் கான்வர்சேஷன் இருக்காது. பட் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க நான் வந்து இந்த கடையை வந்து புதுப்பிக்க போகிறேன், உனக்கு எதாவது காசு வேணுமான்னு கேட்பாங்க. இல்லைங்க என்கிட்ட சேவிங்ஸ் லோன் போட்டு நான் புதுப்பிக்க போகிறேன் அப்படின்வாங்க. சரி அந்த ஒரு இடம் வந்து ஸ்பாய்லராக நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன்னா சரி ஒரு சலூன் கடை அம்மா வந்து ஒரு லோன் கொடுத்து இந்த இடத்த வந்து புதுப்பிக்கிறதுக்கு தட் இஸ் ஒரு காஸ்மெட்டிக் திங், தட் இஸ் வந்து ஒரு அழகியல் பண்ணுற ஒரு இடம். பட் ஆனால் ஒரு தொழில் ஒரு வாழ்வாதாரத்தை நம்பி ஒரு கிராமமே இருக்கிற அந்த இடத்துல வந்து யாரும் எந்த லோனும் கொடுக்கறதில்ல, கொடுத்தாலும் பேங்க் வந்து நின்றுக்குது. ஸோ இது அந்த ஒரு இடத்துல சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை வந்து சின்ன சின்ன இடங்களில் வச்சு அடக்கி அழகாக அதை ப்ளேஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் நிச்சயமாக ரைட்டிங்கில் அதில் உண்மையாகவே நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தில் எனக்கு ஒரு குறையாப்பட்டது வந்து அந்த சலூன் லேடியோட ஒரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வந்து அவங்க உறவு கொள்வாங்க. ஆனால் அவர் கூட ஒரு ரொம்ப ஒரு 5 to 10 minutes தான் வரும். பட் அது ஏன் வச்சாங்கன்றது எனக்கு புரியல. அது எந்த இதுலையுமே இந்த படத்தில் வந்து ஒட்டலை, அதை வச்சுருக்க வேண்டாம் அப்படின்றது தான். எந்த இடத்துமே இந்த கேரக்டருக்கு பொருந்தா மாதிரி இல்லை. படத்தோட மரியாவோட கேரக்டருக்கும் அந்த சீனுக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த இடத்த அதை அவங்க எடுத்துருக்கலாம். 10 minutes வந்து வேஸ்டட் தான் அப்படின்னு நான் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் இந்த ஆண்டு நடந்த சென்ற ஆண்டு நடந்த சண்டன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வேர்ல்டு சினிமா ட்ராமாட்டிக்கில் வின் பண்ணியிருக்குங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஜூரி ப்ரைஸ்க்கும் இந்த படம் நாமினேட் இருக்குங்க. ஓவராலாக இந்த படம் 4 wins and 11 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் டாஸ் எஸ்டாசியோஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமாக உலக சினிமாவுடையோ லிட்டில் சினிமாவுடையோ இல்லை ஷாஃபியுடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.